ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம குளோபல் வாட்ஸ்அப்புடைய ஃபியூச்சரை பற்றி தெளிவான உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னால் வாட்ஸ்அப் ஏபிஐனா என்ன அப்படிங்கிறத பற்றி சின்னதாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். தலைவரே, வாட்ஸ்அப் ஏபிஐன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு ஒருத்தர் பேசியிருப்பார். அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. சத்தியமாக அது ஃப்ரீ கிடையாது. அது மாதம் என்னால் ப்ரொமோஷனல் மெசேஜ் அனுப்புறதுக்காக ஒரு 5000 ரூபாய் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு தான் அந்த வாட்ஸ்அப் ஏபிஐ செட் ஆகும். அந்த வாட்ஸ்அப் ஏபிஐனா என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபேஸ்புக்கில் அதாவது மெட்டாவுக்கு உங்களுடைய பிஸ்னஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் கொடுக்கணும், ஜிஎஸ்டி கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு வெப்சைட் லைவாக இருக்கணும், உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில் எல்லாமே கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு ஒரு ஏபிஐ கொடுப்பாங்க. அந்த ஏபிஐயை ஒரு தேர்ட் பார்ட்டியோடைய சைட்டில் நீங்கள் இன்டகிரேட் பண்ணணும். அந்த தேர்ட் பார்ட்டியோட சைட்டில் தான் மெசேஜ் அனுப்பக்கூடிய எல்லா வசதியும் இருக்கும். ஆட்டோமேஷன் செய்யக்கூடிய எல்லா வசதியும் அந்த வெப்சைட்டில் தான் இருக்கும். அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்களான்னா இல்லை. அவங்களுக்கு நீங்கள் மாதம் 999 ரூபாயிலேருந்து 2500 ரூபா வரைக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும். இது நிறைய கம்பெனிகள் இந்த மாதிரி இருக்குது. அவ்வளோதானா அப்படின்னா அதுதான் இல்லை. அதை தாண்டி நீங்கள் அனுப்புகிற ஒவ்வொரு மெசேஜுக்கும் 82 காசு ஃபேஸ்புக்கு நீங்கள் பணம் கட்டணும். இந்த பணத்தை ஃபேஸ்புக் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து பணத்தை எடுத்துருவாங்க. அதாவது நீங்கள் ஒரு நாளைக்கு 1000 மெசேஜ் அனுப்புகிறீங்க அப்படின்னா 820 ரூபா பில்லு வரும் உங்களுக்கு. இப்போ ஒரு மாதத்துக்கு நீங்கள் 5000 மெசேஜ், அதாவது ஒரு மாதத்துக்கு 5000 மெசேஜ் அனுப்பினாலே 4500 ரூபா உங்களுக்கு பில்லு வந்துடும். இது மாதம் என்னால் ப்ரொமோஷனல் மெசேஜ் அனுப்புறதுக்கு 5000 ரூபாய் என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஏபிஐ ஓகே, நோ ப்ராப்ளம். உங்களை மாதிரி என்ன மாதிரி சின்னதாக பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த வாட்ஸ்அப் வச்சு தான் நம்மளே ப்ரொமோஷனல் மெசேஜ் அனுப்ப போகிறோம். இதுக்கு நம்மளால் ஸ்பெண்ட் பண்ண முடியுமானா முடியாது. வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்ப என்னால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த குளோபல் வாட்ஸ்அப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அபிஷியல் வாட்ஸ்அப் ஏபிஐ, அதாவது மாதம் 5000, 10000, 20000 செலவு பண்ணி பெரிய பணக்கார நிறுவனங்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த வாட்ஸ்அப் ஏபிஐ எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த குளோபல் வாட்ஸ்அப் இருக்கும். அங்கே நீங்கள் மாதம் 10,000லேருந்து 25,000 வரைக்கும் செலவு பண்ணணும். இங்கே உங்களுக்கு எந்த செலவும் கிடையாது. டோட்டலாக இதில் இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. அதாவது சாஃப்ட்வேர் ஃப்ரீ இல்லை, நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் ஃப்ரீ. ஒவ்வொரு மெசேஜுக்கு நீங்கள் பணம் கட்ட வேண்டாம். ஒரு நாளைக்கு நீங்கள் இதில் 5000 மெசேஜ் வரைக்கும் அனுப்ப முடியும். ஸோ இப்போ நம்ம குளோபல் வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஃபீச்சர் எல்லாத்தையும் பற்றி ஒன்று ஒன்றா பார்ப்போம். உங்கள் ப்ரொமோஷனல் மெசேஜ் வாட்ஸ்அப் பற்றின பிரச்சனைக்கு சொல்யூஷன் வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் நிறைய வீடியோ வந்துக்கிட்டு இருக்கு. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். வாட்ஸ்அப் ஏபிஐ எப்படி இருக்கும், அதில் உள்ள ஃபீச்சர்ஸ் பற்றி, வாட்ஸ்அப் ஏபிஐனா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். வாட்ஸ்அப் ஏபிஐயில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் இங்கேயும் இருக்கும். வாட்ஸ்அப் ஏபிஐ வந்துட்டு உங்களுக்கு பெய்டு வெர்ஷன். அங்கே நீங்கள் ஒவ்வொரு மெசேஜுக்கும் பணம் கட்டுவீங்க. இங்கே வந்து பணம் கட்ட தேவையில்லை. இதில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் பற்றி நான் உங்களுக்கு இப்போ ஒன் பை ஒன்னாக நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஓகே, இதுதான் டேஷ்போர்டு. இந்த டேஷ்போர்டில் ஏதாவது எரர் இருக்குன்னா நமக்கு ஓரலாக இந்த இடத்துலையே தெரிஞ்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தபடியாக டிவைஸ். இந்த டிவைஸில் 10 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் 10 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் வரைக்கும் இணைக்கணும்? எனக்கு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது, ஒரே ஒரு நம்பர்லேருந்து மெசேஜ் அனுப்ப முடியாதா சார் அப்படின்னா நிச்சயமாக முடியும். ஒரே ஒரு நம்பர்லேருந்து கூட நீங்கள் மெசேஜ் அனுப்ப முடியும். ஆனால் 10 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 10 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நீங்கள் அதிகபட்சமாக ஆட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதிகப்படியான மெசேஜ் நீங்கள் அனுப்ப முடியும். இப்போ ரைட் சைடில் இருக்கக்கூடிய கிரியேட் இன்ஸ்டன்ட்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுறேன். இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும். இப்போ நேம் கொடுத்துட்டேன். இப்போ கிரியேட் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள், இந்த அக்கௌண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ ஷோ கியூஆர் கோட் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ கியூஆர் கோடு ஒன்று ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த கியூஆர் கோடை நீங்கள் உங்கள் வெப் வாட்ஸ்அப்புக்கு எப்படி லிங்க்டு டிவைஸில் போய் கனெக்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகே, 3 விதமாக நீங்கள் இங்கே வந்து கனெக்ட் பண்ண முடியும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஃபோன் வழியாக லாகின் பண்ண முடியும், பேயர் கோட் வழியாக லாகின் பண்ண முடியும், கியூ
QR கோடு வழியாக நீங்கள் லாகின் பண்ண முடியும். இங்கே 3 விதமும் இந்த இடத்துல இருக்குது. 3 விதமாக நீங்கள் லாகின் பண்ணக்கூடிய வசதி இந்த இடத்துல இருக்குது. ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்காக நான் மெசேஜ் அனுப்பி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த டெம்ப்ளேட்டில் ஒரு டெம்ப்ளேட் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களுக்கு நான் ஒரு மெசேஜ் ஒன்று அனுப்பி காட்ட போகிறேன். இப்போ இந்த டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக எடிட் அண்ட் டிலீட் கூட பண்ணிக்கலாம். இதே போர்ட்டல் தான் அபிஷியல் வாட்ஸ்அப் ஏபியிலும் இருக்கும். அங்கே இந்த இடத்துல எடிட்டுக்கு பக்கத்தில் அப்ரூவல் அல்லது ரிஜெக்டட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அபிஷியல் வாட்ஸ்அப் ஏபி யூஸ் பண்ணணும்னா நீங்கள் முதல்ல மெசேஜை டைப் பண்ணி அவங்களுக்கு நீங்கள் அனுப்பணும். அதாவது அபிஷியல் வாட்ஸ்அப் ஏபிஐயில் நான் சொல்கிறேன். அங்கே நீங்கள் அனுப்பி அதை அவங்க படிச்சுட்டு அதை அப்ரூவல் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் மெசேஜ் அனுப்ப முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. நீங்கள் இம்மிடியட்டாக நீங்கள் ஒரு டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணி உடனடியாக மெசேஜ் அனுப்பலாம். ஓகே, இப்போ நம்ம எப்படி டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். இப்போ பாருங்கள், டெம்ப்ளேட்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கணும். இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். இந்த டெம்ப்ளேட்டுக்கு ஒரு நேம் கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், மெசேஜ் டைப்பின்னு இருக்குது. மெசேஜ் டைப்பியை சூஸ் பண்ண சொல்லுது. இந்த மெசேஜ் டைப்பினா என்னன்னு நான் உங்களுக்கு முதல்ல சொல்லிடுறேன். நம்மளுடைய ஃபோனில் இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க ஃபோனில் 4 விதமான மெசேஜ் டைப் இருக்குது. அதாவது டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புவீங்க, இமேஜ் அனுப்புவீங்க, வீடியோ அனுப்பிங்க, ஆடியோ அனுப்புவீங்க. இந்த 4 விதமான மெசேஜ் உங்கள் ஃபோன்லேருந்து அனுப்பியிருப்பீங்க. ஆனால் இந்த சாஃப்ட்வேரில் 8 விதமான மெசேஜ் இருக்குது. அது என்னென்னு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது உங்கள் மெசேஜுக்கு கீழே பட்டன் வச்சு மெசேஜ் அனுப்பலாம், உங்கள் பிஸ்னஸை லிஸ்ட் பண்ணி மெசேஜ் அனுப்பலாம், உங்கள் கஸ்டமருக்கு போல் வச்சு மெசேஜ் அனுப்பலாம். இந்த லிஸ்ட் கூட ஒரு இமேஜையோ அல்லது வீடியோவையோ சேர்த்து அனுப்ப முடியும். அதே மாதிரி பட்டனோட சேர்த்து ஒரு இமேஜோ வீடியோவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பிடிஎஃப் ஃபைலோ கூட இதோட நீங்கள் அட்டாச் பண்ணி அனுப்ப முடியும். இப்போ நான் உங்கள் புரிதலுக்காக ஒரு டெம்ப்ளேட் ஒன்று, மெசேஜ் டைப்பி ஒன்று, அதாவது டெக்ஸ்ட் வித் மீடியாங்கிற இந்த டைப்பியை நான் எடுத்து உங்களுக்கு அனுப்ப போகிறேன். அதை தவிர்த்து இந்த வீடியோடைய பிளேலிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா எப்படி பட்டன் கிரியேட் பண்ணுறது, எப்படி பட்டன் வித் மீடியா கிரியேட் பண்ணுறது, எப்படி லிஸ்ட் கிரியேட் பண்ணுறது, எப்படி போல் கிரியேட் பண்ணுறது, எப்படி இந்த சாஃப்ட்வேர்லேருந்து உங்கள் பிஸ்னஸை ஆட்டோமேஷன் எனேபிள் பண்ணுறது, அதாவது நீங்கள் தூங்கிக்கிட்டு இருக்கப்போ கூட உங்கள் பிஸ்னஸ் உங்களுக்காக வேலை செய்யும், அந்த மாதிரி பிஸ்னஸ் ஆட்டோமேஷன் எப்படி எனேபிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோடைய பிளேலிஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் ஒவ்வொரு வீடியோவாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டெக்ஸ்ட் வித் மீடியாவை எடுத்தாச்சு. இப்போது நான் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணணும். நான் ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு இமேஜ் ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இந்த இமேஜை கிளிக் பண்ணணும். இந்த மெசேஜ்னு இருக்க இடத்துல டைப் பண்ணக்கூடாது, இந்த இமேஜை டைப் பண்ணணும். இப்போ இந்த இமேஜை டைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு காலம் வரும். இந்த காலத்தில் தான் நம்மளுடைய மெசேஜை கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ இது என்ன, யூஸ் காலம்னு ஒரு பட்டன் இருக்குது. இதில் ஒரு ஹாயை போட்டுட்டு ஒரு கேப் விட்டுட்டு யூஸ் காலமில் நேமை சூஸ் பண்ணிக்கிறேன். இது என்ன வேரியண்ட், இது என்ன வேரியண்ட் நிறைய இருக்கே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த வேரியண்ட் எல்லாமே யூஸ்ஃபுல்லானது, யூஸ் பண்ண முடியும், எல்லாமே ஒர்க் ஆகும். இந்த வேரியண்ட் பற்றி ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்னைய தனியாக காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் பல்வேறு தரப்பட்ட மாணவர்கள் இருப்பாங்க, அதாவது வேறு வேறு பேரில் மாணவர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய மார்க் லிஸ்ட் அனுப்பணும் சார். தமிழில் என்ன மார்க் எடுத்து ஒரு ஸ்டூடெண்ட் தமிழில் ஒரு மார்க் எடுத்திருப்பார், மேக்ஸில் ஒரு மார்க் எடுத்திருப்பார், சயின்ஸில் ஒரு மார்க் எடுத்திருப்பார், இந்த மாதிரி வெவ்வேறான மார்க் எடுத்திருப்பார். இப்போ பல்காக ஒரே கிளிக்கில் மெசேஜ் அனுப்பணும். ஆனால் வெவ்வேறு ஸ்டூடெண்ட்டுக்கு வெவ்வேறு மெசேஜ் அனுப்பணும். அதாவது ஒரே மெசேஜை எல்லாருக்கும் அனுப்பணும்னா அனுப்ப முடியும். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் யூனிக்கான மெசேஜ் அனுப்பணும் சார் அப்படின்னா இந்த வேரியண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இதை பற்றி நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவே வேணாலும் பண்ணுறேன். உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா என்னையே கேளுங்க. ஓகே, இந்த இடத்துல நம்மளுடைய கண்டென்ட்டை டைப் பண்ணிக்குவோம். இந்த இடத்துல நம்மளுடைய கண்டென்ட்டை டைப் பண்ணியாச்சு.
இதை நான் போல்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம போல்ட் பண்ணுற வசதி கூட இருக்குது. இதை நான் போல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ கீழே பாருங்கள், சென்ட் கேப்ஷன் வித் பட்டன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இதை கிளிக் பண்ணுறேன். இப்போ இதை கிளிக் பண்ண உடனே ஒரு பட்டன் வச்சு அனுப்புறதுக்கான மெனு ஓப்பன் ஆகிருக்கு. இந்த மெனு எல்லாத்தையும் நம்ம செட் பண்ணி நம்ம மெசேஜ் கீழே பட்டன் செட் பண்ணிக்க முடியும். அதுக்கு முன்னால் நான் வந்து ஃபுட்டரில் என்னுடைய கம்பெனி நேமை டைப் பண்ணிக்கிறேன். இது ஏன் இந்த இடத்துல கம்பெனி நேமை டைப் பண்ணுறோன்னா, மேலே இருக்கக்கூடிய மெசேஜ் ஆத்தரைஸ்டு பர்சனால் சென்ட் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி பிராண்டடாக உங்களுடைய கம்பெனி நேம் கீழே போகும். ஓகே, இப்போ இந்த பட்டனில் நம்ம 5 விதமான, அதாவது இந்த மெசேஜுக்கு கீழே 5 விதமான பட்டனை நம்ம டெஸ்ட் பண்ணிக்க முடியும், செட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், குயிக் ரிப்ளே பட்டன். இதில் ஃபஸ்ட்டு கால் பட்டன் எடுத்துக்கிறேன். உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் கால் பண்ணுற ஆப்ஷன் கொடுப்பீங்க அப்படின்னா இந்த கால் பண்ணுற பட்டன் எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கால் நவ்னு ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். அடுத்தபடியாக ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறேன். இங்கே நீங்கள் 91 ஆட் பண்ணாமல் கூட ஃபோன் நம்பர் கொடுக்க முடியும். இப்போ நம்ம ஒரு பட்டன் ஆட் பண்ணியாச்சு. அண்டு இப்போ நம்ம ஆட் பட்டன் கொடுத்து இன்னொரு பட்டன் ஆட் பண்ண போகிறேன். இந்த இன்னொரு பட்டன் என்னன்னு கேட்டிங்கன்னா யூஆர்எல் பட்டன் எடுத்துக்கிறேன். இந்த யூஆர்எல் பட்டன் பேசிக்காக பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருந்து ஒரு வீடியோ லிங்கோ, ஒரு வெப்சைட் லிங்கோ, ஒரு ரெஜிஸ்டர் லிங்கோ அன்னோன் பர்சனுக்கு நீங்கள் அனுப்புனீங்கன்னா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணுற வரைக்கும் அந்த டெக்ஸ்ட், அதாவது அந்த லிங்க் வந்து விசிபிள் ஆகாது, அந்த லிங்க் ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் ஒரு லிங்க் அனுப்புனீங்கன்னா, அதாவது ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பீங்க, அந்த வீடியோவை நீங்கள் இதில் அட்டாச் பண்ணி அனுப்புனீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு விசிபிள் ஆகும். இப்போது உங்களுக்கு நான் ஒரு வீடியோ ஒன்று அனுப்பி காமிக்கிறேன். இந்த இடத்துல வாட்ச் வீடியோன்னு நான் ஒரு டைட்டில் கொடுத்துக்கிறேன். வாட்ச் வீடியோன்னு டைட்டில் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல ஒரு வெப்சைட் யூஆர்எல் ஒன்று நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல ஒரு வெப்சைட் யூஆர்எல் கொடுத்துட்டேன். இப்போ 2 பட்டன் ஆட் பண்ணிட்டோம் சார். இப்போ 3ஆவதாக ஒரு பட்டன் ஆட் பண்ண போகிறோம். திரும்பவும் அகைன் ஆட் பட்டனுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல குயிக் ரிப்ளே அப்படிங்கிறதே இருக்கட்டும். நான் கஸ்டமரை என்கேஜ் பண்ண போகிறேன். கஸ்டமரை என்கேஜ் பண்ண வச்சு அவங்களுக்கு நான் ஆன்சர் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த இடத்துல மோர் இன்ஃபோன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நான் மோர் இன்ஃபோன்னு டைப் பண்ணிக்கிறேன். என் பிஸ்னஸ் பற்றி அவனுக்கு மேலதிக தகவல் வேணும் உங்களுக்கு அப்படின்னா இந்த மோர் இன்ஃபோங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தபடியாக 4ஆவதாக ஒரு பட்டன் ஆட் பண்ண போகிறோம் சார். இந்த பட்டன் தான் அன்சப்ஸ்கிரைப் பட்டன். இந்த பட்டன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் 99% உங்களுடைய நம்பர் பிளாக் ஆகாமல் நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ண முடியும். அதுக்கு 4 ப்ரொடெக்ஷன் லேயர் இருக்குது. அந்த 4 ப்ரொடெக்ஷன் லேயரையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டனை என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 500 பேருக்கு மெசேஜ் அனுப்புறீங்க சார், அல்லது 1000 பேருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புறீங்க சார். அந்த மெசேஜ் யாருக்காவது பிடிக்குதா, யாருக்காவது பிடிக்கலையா, யாருக்காவது டிஸ்டர்பன்ஸாக இருக்குமான்னு உங்களுக்கு தெரியுமா? அதை பற்றி நீங்கள் என்றைக்காவது கவலைப்பட்டிருக்கீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் அனுப்பக்கூடிய மெசேஜ் கண்டிப்பாக ஒரு 5 பேருக்காவது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், 5 பேருக்காவது அன்வான்ட் மெசேஜாக இருக்கும். அவங்கெல்லாம் உங்களுக்கு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி மெசேஜ்லாம் எனக்கு அனுப்பாதீங்க சார் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா உங்கள் மெசேஜ் போகும்போதே ஆட் கான்டாக்ட், பிளாக் கான்டாக்ட்னு 2 பட்டனோடையே போகும். அப்போது பிளாக் கான்டாக்டுங்கிற ரெட் கலரில் இருக்கிற பட்டனை ஈஸியாக கிளிக் பண்ணி உங்களை பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்க. உங்கள் நம்பர் பிளாக் ஆகுது அப்படின்னா அதுக்கு 2 ரீசன். உங்களை நிறைய பேர் பிளாக் பண்ணியிருக்கணும், நம்பர் 1. உங்களை நிறைய பேர் பிளாக் பண்ணியிருக்கணும், இன்னொன்று நீங்கள் வாட்ஸ்அப்போட கைட்லைன்ஸை பிரேக் பண்ணியிருக்கணும். இது 2ல் எது நடந்தாலும் உங்களுடைய நம்பர் வந்து பேன் ஆகிடும். இந்த அன்சப்ஸ்கிரைப் பட்டன் போகும்போது நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா மெசேஜ் போகும்போதே ஸ்டாப் மெசேஜ் அப்படின்னு கீழே ஒரு பட்டனுடைய போகும். அப்போ யாருக்கு உங்களுடைய மெசேஜ் பிடிக்கலையோ அவங்க உங்களை ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்படி யாராவது ஸ்டாப் மெசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டா அவங்களுடைய நம்பர்லாம் இந்த சாஃப்ட்வேர் இந்த அன்சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டரில் எடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோம். இப்போ பாருங்கள், 100கணக்கான பேர் என்னை வந்து என்னுடைய மெசேஜ் வேண்டான்னு அன்சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. குட், வெல், நானும் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்ப போகிறதில்ல, நானும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண போகிறதில்ல. இந்த இடத்துல யாரெல்லாம் ஸ்டாப் மெசேஜ் கிளிக் பண்ணுறாங்களோ அவங்களுடைய நம்பர்லாம் இந்த சாஃப்ட்வேர் இந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சிடும். ஓகே சார், இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஒரு கேம்பெயின் ரன் பண்ணும்பொழுது
ஒரு நம்பர் அதில் இருக்குது அப்படின்னா அந்த நம்பரை ஆட்டோமேட்டிக்காக இந்த சாஃப்ட்வேர் பிளாக் பண்ணிடும். பிளாக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிப்போர்ட்டும் கொடுக்கும். ஸோ உங்கள் நம்பரை யாரும் பிளாக் பண்ண மாட்டாங்க. பிளாக் பண்ணுறத நம்ம இந்த சாஃப்ட்வேர் அவாய்ட் பண்ணோம். ஓகே, அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இப்போ கிரியேட் பண்ணியாச்சு. இந்த டெம்ப்ளேட் மெசேஜை நான் உங்களுக்கு அனுப்புறதுக்கு முன்னால் ஆட்டோ ரிப்ளே, அதாவது ஆட்டோமேஷன் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத ஓரலாக சின்னதாக ஒரே ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த ஆட்டோ ரிப்ளேயை கிளிக் பண்ணிக்கிறேன் சார். இந்த ஆட்டோ ரிப்ளேயை கிளிக் பண்ணிவிட்டு ஆட் ஆட்டோ ரிப்ளேன்னு இருக்குன்னு அதில் நிறைய ஆட்டோ ரிப்ளே செட் பண்ணி வச்சுருக்கேன். ஆட் ஆட்டோ ரிப்ளேயை கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த இன்ஸ்டன்ட்டுங்கிற இடத்துல என்னோட எந்த நம்பருக்கு ஆட்டோ ரிப்ளே செட் பண்ணணுங்கிறத கேட்குது. நான் அந்த நம்பரை சூஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல கீவேர்டுங்கிற இடத்துல மோர் இன்ஃபோன்னு கிளிக் பண்ணிக்கிறேன் சார். என்கிட்ட வந்து மோர் இன்ஃபோ, என்னுடைய பிஸ்னஸை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்கு மொத்த இன்ஃபர்மேஷனும் போகணும். அந்த மாதிரி இப்போ நான் செட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல நிறைய வசதிகள் இந்த இடத்துல இருக்குது. என்னுடைய மொத்த சாஃப்ட்வேரையும் பற்றி நான் இந்த இடத்துல லிஸ்ட் பண்ணிக்க முடியும். என்கிட்ட நிறைய விதமான சர்வீசஸ் இருக்குது. அது எல்லாத்தையும் உனக்கு இந்த இடத்துல நான் சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னால் இந்த இடத்துல நான் மெசேஜை டைப் பண்ணிக்கிறேன். இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது என்கிட்ட என்னென்ன பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நான் இப்போது செட் பண்ண போகிறேன். குளோபல் வாட்ஸ்அப் என்கிட்ட இருக்குது, வாட்ஸ்அப் சிஆர்எம் என்கிட்ட இருக்குது, வாட்ஸ்அப் ஏபிஐ என்கிட்ட இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் நான் இப்போது லிஸ்ட் பண்ணி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் ஆட்டோமேஷன் செட் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி காட்டுறதுக்கு முன்னால் இதில் இருக்கக்கூடிய இன்னும் கொஞ்சம் சர்வீசஸையும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த செட்டிங்ஸில் உங்களுடைய நம்பர் பேனாகாமல் மெசேஜ் அனுப்புறதுக்கான எல்லா வசதியும் இந்த செட்டிங்ஸில் இருக்குது. அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 லேயர் ப்ரொடெக்ஷன் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. அதெல்லாம் என்னென்னு ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதாவது நம்பர் 1, மெசேஜ் டிலேயாக சென்ட் பண்ணுறது. இந்த இடத்துல எல்லாமே இந்த செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி. இதில் மெசேஜ் வந்துட்டு 15 to 20 செகண்ட் ஸ்லோவாக போகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். நம்பர் 1. நம்பர் 2, ஸ்லீப் மோட். இந்த ஸ்லீப் மோட் பார்த்தீங்கன்னா 30, அதாவது 10 மெசேஜ் சென்ட் பண்ணினா 30 செகண்ட் ஸ்லீப் மோட்டுக்கு போகிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன் இந்த மாதிரி செட் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய நம்பர் பேன் ஆகிறதுக்கு ஆப்போசிட் சைட்லேருந்து நீங்கள் பல்க் மெசேஜ் அனுப்புறீங்கன்னு ஹூமன் யாரும் இருந்து பார்க்குறதில்ல. எல்லாமே ஏஐ தான் டிடெக்ட் பண்ணுது. இப்போ குறிப்பாக 30 செகண்டில் ஒரு 30 மெசேஜ் நீங்கள் அனுப்புறீங்கன்னா அது ஹூமனால் அனுப்ப முடியாது அவ்வளோ குறுகிய காலத்தில். அப்போது கம்ப்யூட்டர் அல்லது பாட்டு தான் மெசேஜ் அனுப்புதுன்னு ஈஸியாக வாட்ஸ்அப் சிஸ்டம் உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் 1000 மெசேஜ் நீங்கள் அனுப்புறீங்க அப்படின்னா ஒரு 1 hour அல்லது 2 hour உங்களுடைய வாட்ஸ்அப் கண்டினியூவாக ஆன்லைனில் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் பல்க் மெசேஜ் அனுப்புறீங்கன்னு அர்த்தம். ஸோ வாட்ஸ்அப் ஈஸியாக உங்களை ஐடென்டிஃபை பண்ணிடும். இந்த சாஃப்ட்வேர் என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, 10 மெசேஜ் அனுப்பின உடனே அடுத்த 30 செகண்ட் உங்களுடைய வாட்ஸ்அப்பும் இந்த சாஃப்ட்வேரும் ஸ்லீப் மோட்டுக்கு போயிடும். அதாவது ஸ்லீப் மோட்னா என்ன சார் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய நண்பர் மெசேஜ் ஆப்போசிட்டில் அவர் கூட சாட் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவர் டைப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மேலே டைப்பிங்னு வரும். ஒருவேளை அவர் உங்களுக்கு டைப் பண்ணலை, அவர் ஆஃப்லைனுக்கு போயிட்டார்னா அங்கே எதுவுமே வராது. இப்போ மேலே அங்கே ஆன்லைனில் இருக்கிறாரு டைப் பண்ணுறாருனா டைப்பிங்னு வருது இல்லையா, அதை வந்து இந்த சாஃப்ட்வேர் பிளாக் பண்ணும். நீங்கள் மெசேஜ் அனுப்புறது வெளியில் தெரியாது. ஸோ 30 செகண்ட் உங்களுடைய வாட்ஸ்அப் ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைனுக்கு போயிட்டு திரும்ப 30 செகண்ட் கழித்து திரும்ப வந்து மெசேஜ் அனுப்போம். அதுதான் இந்த லேயர் ப்ரொடெக்ஷன். மூணாவதா, ஒவ்வொரு மெசேஜும் சுவிட்ச் அக்கௌண்ட் ஆஃப்டர் ஃபியூ மெசேஜ் அப்படின்னு நம்ம ஒரு ஃபியூச்சர் இங்கே வச்சுருக்கோம். இது ஏன் வச்சுருக்கோம் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேயர் ப்ரொடெக்ஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 20 மெசேஜ் ஒரு 30 செகண்டில் போகுது அப்படின்னா அது நீங்கள் பல்க் மெசேஜ் அனுப்புறீங்கன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ணிடும். ஆனால் நீங்கள் இங்கே பல்க் மெசேஜ் தான் அனுப்புவீங்க. ஆனால் சிஸ்டம் ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு நம்ம
ஹைட் பண்ணி அனுப்புகிறோம். அது எப்படி சார் அனுப்புகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல 1 இருக்கு இல்லையா, இதை நான் வந்துட்டு 10ன்னு வச்சுக்கிறேன் சார், உங்கள் புரிதலுக்காக. இப்போ நீங்கள் இந்த டிவைஸுங்கிற இடத்துல பாருங்க, இந்த டிவைஸுங்கிற இடத்துல நீங்கள் 10 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம் சார். நீங்கள் 10 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம் சார். இதே மாதிரி 10 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம் சார். இப்போ நீங்கள் இந்த இடத்துல மெசேஜ் அனுப்பும்போது முதல் எப்படி போகும் அப்படின்னா, முதல் 10 மெசேஜ் முதல் நம்பர்லேருந்து போகும், ரெண்டாவது 10 மெசேஜ் ரெண்டாவது நம்பர்லேருந்து போகும், மூணாவது 10 மெசேஜ் மூணாவது நம்பர்லேருந்து போகும். இப்போ 10 நம்பர்லையும் மெசேஜ் போயிட்டு 9வது நம்பரில் மெசேஜ் போயிட்டு திரும்ப 1வது நம்பருக்கு மெசேஜ் வரும்போது அங்கே தோராயமாக ஒரு 120 செகண்ட், அதாவது 2 நிமிஷம் ஆயிருக்கும். அப்போது வெறும் 10 மெசேஜ் தான் ஒரு சிம் கார்டில் இருந்து மெசேஜ் வெளியாகிருக்கு. அடுத்த 10 மெசேஜ் அனுப்பும்போது இடையில இருக்கக்கூடிய கேப் வந்து 2 நிமிஷம் இருக்குது அல்லது 1.5 நிமிஷம் இருக்குது அப்படின்னா இங்கே சிஸ்டத்தால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த ஹூமன் தாராளமாக ஒரு நிமிடத்தில் 10 மெசேஜ் அனுப்பலாம், 2 நிமிஷத்தில் 10 மெசேஜ் தாராளமாக அனுப்பலாம். ஸோ சிஸ்டத்தால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அதுக்கு தான் இந்த ஃபியூச்சர் வச்சுருக்கோம். ஓகே சார். டெம்ப்ளேட்டுக்கு ஏற்ற மாதிரி அன்சப்ஸ்கிரைப் பட்டன் ஒன்று வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டாப் பண்ணுற மெசேஜ், அதை நம்ம இந்த இடத்துலையே வச்சுருக்கோம். அன்சப்ஸ்கிரைப்னு நீங்கள் வச்சுக்கலாம், அல்லது ஸ்டாப் மெசேஜ்னு வச்சுக்கலாம், பிளாக் மெசேஜ்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல நீங்கள் என்ன டிஸ்பிளே பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய வாடிக்கையாளருக்கு டிஸ்பிளே ஆகும். அதை இந்த இடத்துல, அதாவது ஸ்டாப் மெசேஜ் ஆப்ஷனை இந்த இடத்துல நீங்கள் எனேபிள் வேணால் பண்ணிக்கலாம், டிசபிள் வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் இங்கே இருக்குது. அதே மாதிரி இன்னும் சில வசதிகளும் இங்கே இருக்குது. நீங்கள் மெசேஜ் சென்ட் பண்ணும்போது கால் வராமல் இருக்கிறதுக்கு ஆட்டோ கால் ரிஜெக்டடும் இங்கே இருக்குது. இந்த மாதிரி நிறைய வசதிகள் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கோம், உங்களுடைய நம்பர் பேன் ஆகாமல் மெசேஜ் அனுப்புறதுக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அப்டேட், வாட்ஸ்அப் ஹுக் நம்பர். இது என்ன சார் வாட்ஸ்அப் ஹுக் நம்பர்னா, இந்த இடத்துல மல்டிபிள் நம்பர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒன்று சொல்கிறேன், என்கிட்ட நிறைய பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, நான் ஒரு 10 வருஷமாக இந்த அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன் சார், நான் ஒரு நம்பரை 10 வருஷமாக யூஸ் பண்ணுறேன் சார், 15 வருஷமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார், இந்த நம்பர் திடீர்னு பிளாக் ஆகிடுச்சு சார், என்னுடைய டேட்டா எல்லாமே போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்கிறவங்கள நான் நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கேன். 15 வருஷம் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பருடைய டேட்டா போயிடுச்சு அப்படின்னா நிறைய கான்வர்சேஷன் இருக்கும், உங்களுடைய மொத்த பிஸ்னஸுமே போயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த இடத்துல நாங்கள் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். இந்த சொல்யூஷன் எப்படி உங்களுக்கு அப்படின்னா, உங்களுடைய மெயின் நம்பர், ப்ரைமரி நம்பர் இருக்கு இல்லையா, அந்த நம்பரை இந்த வாட்ஸ்அப்புக்குள்ளே நீங்கள் கனெக்ட் பண்ணாமலே வேறு நம்பர்லேருந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு, அதாவது ப்ரொமோஷனல் மெசேஜ் அனுப்புறதுக்கு வேறு அடிஷ்னலாக நம்பர் வச்சு அதில் நீங்கள் ப்ரொமோஷனல் மெசேஜ் அனுப்பிக்கிட்டு, அதில் வரக்கூடிய கால்ஸ், கஸ்டமர் கால் பண்ணுறாங்க இல்லையா, அந்த காலை உங்களுடைய ப்ரைமரி நம்பரில் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியும். அதே மாதிரி அந்த நம்பரில், அதாவது நீங்கள் ப்ரொமோஷனல் மெசேஜ் அனுப்பக்கூடிய அந்த நம்பரில் யாராவது ரிப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ரிப்ளையையும் இந்த ப்ரைமரி நம்பருக்கு கன்வெர்ட் பண்ணி எடுக்க முடியும். அதுதான் இந்த வாட்ஸ்அப் ஹுக் நம்பர். இதனால் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அஃபிஷியல் நம்பர், பழைய நம்பர் அஃபிஷியல் நம்பர் சேஃபாக இருக்கும். ஆனால் அந்த அஃபிஷியல் நம்பர் வந்துட்டு உங்கள் பிஸ்னஸோட எப்போதும் கனெக்டில் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ். இந்த ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பக்கூடிய எல்லா மெசேஜும் உங்களுடைய ஃபோன்லேருந்து தான் எல்லா மெசேஜுமே போகும். அப்படி உங்கள் ஃபோன்லேருந்து மெசேஜ் போகும்பொழுது டெய்லி ஒரு 1000 மெசேஜ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கிட்டா கூட ஒரே மாதத்தில் 30,000 மெசேஜ் போயிருக்கும். அந்த 30,000 மெசேஜும் உங்கள் ஃபோனில் தான் இருக்கும். டெய்லி நீங்கள் இப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனால் உங்களுடைய ஸ்டோரேஜ் ஃபுல்லாகிடும். சார் இதெல்லாம் நான் எப்படி அழைக்கிறது, இதெல்லாம் நான் கிளிக் பண்ணி அழைக்கணுமா, இது ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னா தேவையில்லை. இந்த சாஃப்ட்வேர்லேயே ரொம்ப ஈஸியான ஒரு சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். அதுதான் ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள், இந்த ஸ்டோரேஜ் ஆப்ஷன். 5 நாளைக்கு ஒரு தடவை, அதாவது ஆட்டோமேட்டிக்காக 5 நாளைக்கு ஒரு தடவை நான் அனுப்பக்கூடிய எல்லா ப்ரொமோஷனல் மெசேஜும் தானே அழிந்து போய்விடும். அல்லது இந்த இடத்துல நான் கஸ்டமைஸ் பண்ணி கூட வச்சுக்க முடியும். அதாவது டெய்லி 24 ஹவர்ஸ், வித்தின் 24 ஹவர்ஸ் டெய்லி அலைஞ்சு போகிற மாதிரி கூட நான் வச்சுக்க முடியும். சார் அப்படின்னா எல்லா மெசேஜும் அலைஞ்சு போயிடுமா அப்படின்னா அதுதான் இல்லை. இதில் நீங்கள் ப்ரொமோஷனல் மெசேஜ் அனுப்பக்கூடிய
இதில் நீங்கள் அனுப்பக்கூடிய ப்ரொமோஷனல் மெசேஜ் மட்டும்தான் அலைஞ்சு போகும். பாக்கி எல்லா டேட்டாவும் இங்கே இருக்கும். அல்லது இதை நீங்கள் 30 டேஸ்னு வச்சுக்கிட்டு இந்த இடத்துல நீங்கள் கஸ்டமைஸ்டாக, அதாவது இந்த இடத்துல நிறைய டேட்டா இருக்குது, இதை நீங்கள் கஸ்டமைஸ்டாக கூட கேம்பெயின், ரிசீவ் பண்ண மெசேஜ், கான்டாக்ட், ஆட்டோ ரிப்ளே, இந்த டேட்டாவை மட்டும் கூட நீங்கள் எல்லாத்தையும் தேவைன்னா அழைத்து கொள்ளலாம், டெலீட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி காட்ட போகிறோம் சார். நம்ம ஏற்கனவே ஒரு டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த டெம்ப்ளேட்டை உங்களுக்கு மெசேஜ் அனுப்பி காட்ட போகிறேன். எப்படி மெசேஜ் போகுதுன்னு நீங்கள் பாருங்கள். இப்போ ஓகே, சென்ட் மெசேஜுக்கு போயிடுவோம் சார். சென்ட் மெசேஜுக்கு போயாச்சு. இப்போ பாருங்கள், டெம்ப்ளேட்னு ஒரு காலம் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டில் தான் நம்ம ஆல்ரெடி என்ன மெசேஜ் அனுப்பணுமோ அதை நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுட்டோம். அந்த மெசேஜை 2 கிளிக்கில் நீங்கள் 5000 பேருக்கு மெசேஜ் அனுப்ப முடியும். அதைத்தான் நான் இப்போ உங்களுக்கு அனுப்பி காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், இந்த சென்ட் மெசேஜுக்கு போயிடுவோம். இதில் நம்ம பண்ணி வச்சுருந்த இந்த டெஸ்ட் அப்படிங்கிற டெம்ப்ளேட்டை நான் எடுத்துக்கிறேன் சார். டெஸ்ட்டுங்கிற டெம்ப்ளேட்டை நான் எடுத்துக்கிறேன். இதில் பாருங்கள், இன்ஸ்டன்ட்னு இருக்குது. இந்த இன்ஸ்டன்ட்டுங்கிறது வாட்ஸ்அப் அக்கௌண்ட். இந்த இடத்துல நீங்கள் 10 வாட்ஸ்அப் அக்கௌண்ட் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு வச்சுப்போம். அந்த 10 வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டும் இந்த இடத்துல லிஸ்ட் அவுட் ஆகும். இந்த டெம்ப்ளேட்டை நான் எந்தெந்த நம்பர்லேருந்து அனுப்பணும் அப்படின்னு இந்த இடத்துல நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கலாம். ஒரு நம்பர்லேருந்து அனுப்பலாம், அல்லது மற்ற 3 நம்பர்லேருந்து அனுப்பலாம். நீங்கள் எந்த நம்பரில் இருந்து வேணாலும் நீங்கள் மெசேஜ் அனுப்பலாம். அந்த நம்பரை மட்டும் இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வேறு எதுவுமே பண்ண வேண்டாம் சார். ஏன்னா ஆல்ரெடி நம்ம டெம்ப்ளேட் பண்ணிட்டதால வேறு எதுவுமே பண்ண வேண்டாம். இப்போ ரைட் சைட் கார்னரில் பாருங்கள், இம்போர்ட்னு ஒரு பட்டன் இருக்குது சார். இந்த இம்போர்ட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் கம்ப்யூட்டரில் எக்ஸல் ஃபைலில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம இப்போ இங்கே இம்போர்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த செலக்ட் ஃபைலுங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். நேராக உங்கள் கம்ப்யூட்டருக்கு வந்துடுச்சு. என் கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய கான்டாக்டை நான் ஈஸியாக ட்ராப் பண்ணி எடுத்து சென்ட் பண்ணிக்க முடியும். அல்லது இன்னொரு வழியும் இருக்குது. ஒருவேளை கம்ப்யூட்டரில் நம்பர் இல்லை சார், எப்படி பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து கூட இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மேனுவல் இம்போர்ட்டுன்னு இருக்குது. இந்த மேனுவல் இம்போர்ட்டில் நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க முடியும், அல்லது மேனுவலாக கூட டைப் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், நான் ஒரு மெசேஜ் உங்களுக்காக நான் சென்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் இப்போ 2 நம்பர் மேனுவலாக டைப் பண்ணியிருக்கேன். இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன் சார். இப்போ பாருங்கள், இதில் ஒரு எரர் இருக்குது. இந்த எரருக்கு என்ன காரணம் அப்படின்னா, 91 இல்லை, கண்ட்ரி கோடு இல்லை. அப்போ நான் எல்லா நம்பருக்கும் 919191 ஆட் பண்ணணுமா சார்? 500 நம்பர் இருக்கே, 500 நம்பருக்கு முன்னாடி 91 போடணுமா? ரொம்ப லேட் ஆகுமே அப்படின்னா அதுதான் தேவையில்லை. இந்த இடத்துல பாருங்கள், இன்சர்ட் கண்ட்ரி கோடுன்னு ஒரு பட்டன் வச்சுருக்கேன். இதை நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும். அங்கே டிஃபால்ட்டாகவே இந்தியாவுடைய 91 கோடு இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கிட்டா போதும். அவ்வளோதான் சார், எரர் கிளியர் ஆயிடுச்சு. அடுத்தபடியாக ஒரே நம்பர் சார் 4 இடத்துல வருது, அதாவது டூப்ளிகேட் நம்பர் இருக்குது சார். அதை நான் எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னா, டூப்ளிகேட் நம்பர், அதாவது ரிமூவ் டூப்ளிகேட் நம்பர்னு இங்கே ஒரு பட்டன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த டூப்ளிகேட் நம்பர் எல்லாத்தையும் இதுவே ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். சார், நான் இன்சர்ட் பண்ண இந்த லிஸ்ட்டில் ஒரு 4-5 நம்பர் லேண்ட்லைன் நம்பர் இருக்குது சார், அல்லது தவறான நம்பர் இருக்குது சார். அதை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதை எப்படி நான் கண்டுபிடிச்சி எடுக்கிறது? ரொம்ப லேட் ஆகுமேனா? தேவையில்லை. இந்த பாருங்கள், கிளியர் இன்வாலிட் நம்பர் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது. இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரே செகண்டில் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சு. இப்போ அவ்வளோதான் சார். கீழே வந்துட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்து கேம்பெயின் நேம்னு ஒன்று இருக்குது. இந்த கேம்பெயினுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கணும் சார். நேம் கொடுத்துட்டேன் சார். இப்போது நேரடியாக நம்ம சென்ட் பண்ணலாம். சென்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நம்ம மெசேஜ் எப்படி போகுன்னு ப்ரிவியூ பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக இந்த இடத்துல பாருங்கள், செட்டில்டுன்னு ஒரு மெசேஜ் இருக்குது. நான் செட்டில்டுங்கிற மெசேஜை கிளிக் பண்ணி இந்த மெசேஜ் இப்போ நான் டைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த மெசேஜ் டுமாரோ மார்னிங், நாளைக்கு அல்லது நாளை மறுதினம் 5 மணிக்கு 6 மணிக்கு எப்போ வேணாலும் இங்கெல்லாம் டைம் வந்து செட் பண்ணி டைமை செட் பண்ணி வச்சு அனுப்பிக்க முடியும். ஆனால் நான் இப்போ உங்களுக்கு இம்மீடியட்டாக நான் மெசேஜ் அனுப்ப போகிறேன். அதனால் அதை நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். அதாவது ஷெட்யூல் பண்ணுற வசதியும் இந்த சாஃப்ட்வேரில் இருக்குது. ஓகே, நான் சென்ட் நவ் கொடுத்துக்கிறேன் சார். இப்போ பாருங்கள், மெசேஜ் வந்து கேம்பெயின் கிரெடிட் ஆகிடுச்சு, கிரியேட் ஆகிடுச்சு. மெசேஜ் இப்போ சென்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஓகே பண்ணிடுவோம் சார். இப்போ மெசேஜை நம்ம சென்ட் பண்ணிட்டோம் சார்.
இந்த மெசேஜ் போகுதா போகலையா, இதோட ரிப்போர்ட் என்ன, எப்படி பார்க்குறது அப்படின்னா இந்த மெனுவிலேயே பாருங்கள், கீழே இருந்து 4வதா ரிப்போர்ட்னு ஒரு பட்டன் இருக்குது சார். இந்த ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த ரிப்போர்ட்டுமே இதில் இருக்கும் சார். இதில் எல்லாத்தையுமே இந்த இடத்துல நீங்கள் பார்த்துக்கலாம் சார். இப்போ பாருங்கள், நம்ம அனுப்பக்கூடிய மெசேஜ் இதோ இருக்குது. இதில் வியூ ரிப்போர்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்குது சார். இந்த வியூ ரிப்போர்ட்டை கிளிக் 2 நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினேன், 2 நம்பருமே சென்ட் ஆயிடுச்சு சார். இப்போ நம்ம சென்ட் பண்ணின மெசேஜ் எப்படி சென்ட் ஆயிருக்குன்னு நம்ம மொபைலில் பார்ப்போம். மெசேஜ் வந்துடுச்சு, ஒரு இமேஜ் வந்திருக்கு, அதுக்கு கீழே பேரோட மெசேஜ் வந்திருக்கு, கீழே பட்டன் இருக்குது. இந்த கால் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கால் பண்ணுற இடத்துக்கு போயிடுச்சு. அடுத்து வாட்ச் வீடியோங்கிறத கிளிக் பண்ணுவோம். பாருங்கள், வீடியோ ப்ளே ஆகுது இப்போது. ஓகே, அடுத்து மோர் இன்ஃபோன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ என் பிஸ்னஸ் பற்றின மொத்த டீட்டெயிலும் இப்போ இதில் வந்துருச்சு. இப்போ இந்த ஆட்டோமேட்டட் மெசேஜில் கீழே இருக்கிற சூஸ் அவர் சர்வீஸ்ன்னு இருக்கு, நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு 3 சர்வீஸ் எனக்கு காமிக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிஸ்னஸை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். 100% மெசேஜ் சென்ட் ஆகும். இதை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் சார். அடுத்தபடியாக குரூப் கிராப்பர். இந்த குரூப் கிராப்பரில் நீங்கள் ஒரு குரூப்பில் இருப்பீங்க, அந்த குரூப்பை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு குரூப்பில் இருப்பீங்க, அந்த குரூப்பில் உங்கள் ரிலேட்டடாக, உங்கள் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நீங்கள் ஒரு குரூப்பில் இருப்பீங்க, அந்த குரூப்பை பூட்டி வச்சுருப்பாங்க, அந்த குரூப்பில் உங்களால் மெசேஜ் அனுப்ப முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த சாஃப்ட்வேரில் செலக்ட் இன்ஸ்டன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு, இந்த பாருங்கள், இந்த நம்பரை நான் சூஸ் பண்ணிவிட்டு ஃபிச் குரூப்னு கொடுத்தேன்னா இந்த நம்பரில் இருக்கக்கூடிய எல்லா குரூப்பும் இதில் விசிபிள் ஆகிடும் சார். இப்போது இந்த ஒரு குரூப்பை சூஸ் பண்ணிவிட்டு இம்போர்ட் ஆல் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த குரூப்பில் இருக்க நம்பர் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும் சார். இப்போ இந்த நம்பரை நான் எக்ஸ்போர்ட் பண்ணி என் கம்ப்யூட்டருக்கு எடுத்துக்க முடியும், அல்லது இம்மிடியேட்டாக நான் மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னா சென்டர் ஹாட்லிஸ்ட் கொடுத்து நான் இம்மிடியேட்டாக கூட இந்த நம்பர் எல்லாத்துக்கும் நான் மெசேஜ் அனுப்பிக்க முடியும். ஓகே, குரூப் கிராப்பர் முடிஞ்சிச்சு. ஓகே, நம்பர் ஃபில்டர். இந்த நம்பர் ஃபில்டர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்ககிட்ட ஒரு 500, 1000 அல்லது 10,000 காண்டாக்ட் இருக்கும் சார். எல்லாம் பழைய காண்டாக்டாக இருக்குது. இந்த காண்டாக்ட் எல்லாத்தையும் நீங்கள் உள்ளர இந்த இம்போர்ட் அப்படிங்கிற ஃபைலை கிளிக் பண்ணி, இம்போர்ட்டுங்கிற ஃபைலை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டு இந்த ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நான் வாட்ஸ்அப் நம்பர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு கிளியராக ஒரு வாட்ஸ்அப் உள்ள ஆக்டிவாக வாட்ஸ்அப் உள்ள நம்பரை மட்டும், காண்டாக்ட் லிஸ்ட்டை மட்டும் உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த லிஸ்ட்டை நீங்கள் ஈஸியாக இந்த காண்டாக்ட் அப்படிங்கிற ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நிறைய சேவ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த காண்டாக்ட் நம்பர் நான் எதுவுமே கம்ப்யூட்டரில் போய் தேட தேவையில்லை, இந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே ஈஸியாக நான் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆட்டோ ரிப்ளே. இந்த ஆட்டோ ரிப்ளே பற்றி நான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் எப்படி ஆட்டோமேஷன் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு வீடியோ தனியாகவே இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது, நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்தபடியாக வெல்கம் மெசேஜ். இந்த வெல்கம் மெசேஜ்னால் என்ன சார் அப்படின்னா, ஒரு புது கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஹாய்னு ஒரு மெசேஜ் போட்ட உடனே உங்களுடைய மொத்த டீடெயில், உங்கள் பிஸ்னஸோட மொத்த டீடெயில் அவங்களுக்கு போகணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் செட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது ஆட் வெல்கம் மெசேஜ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுவோம். இந்த இடத்துல எந்த சிம் கார்டு, எந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்லேருந்து மெசேஜ் போகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம சூஸ் பண்ணிக்குவோம். ஓகே சார், சூஸ் பண்ணியாச்சு சார். இப்போது டெக்ஸ்ட் மெசேஜின்னு இருக்குது சார். இங்கே உங்கள் கஸ்டமருக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு டெக்ஸ்ட் மெசேஜோடு சேர்த்து ஒரு இமேஜ் சேர்த்து அனுப்ப போகிறேன், அல்லது இமேஜ் அனுப்பலை சார், என்கிட்ட நிறைய பிஸ்னஸ் இருக்குது, என் பிஸ்னஸ் எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி கொடுக்கணும் சார். மொத்தம் ஹாய்னு மெசேஜ் போட்டோடனே என்னுடைய மொத்த பிஸ்னஸும் லிஸ்ட்டாகி அவங்களுக்கு போகணும் சார். அந்த பிஸ்னஸை, அந்த லிஸ்ட்டை அவங்க டச் பண்ணாங்கன்னா அந்த லிஸ்ட்டு பார்த்தினா, அந்த ஃபியூச்சர் பார்த்தினா, அந்த பிஸ்னஸ் பற்றின டீட்டெயில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆட்டோ ரிப்ளையாக போகணும் சார்.
இந்த மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ்டாக நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். அப்போ உங்களுக்கு இதில் உள்ள மெசேஜ் டைப்பில் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த இடத்துல என்னுடைய பிஸ்னஸை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னா, என் பிஸ்னஸ் பற்றின மொத்த டீடைலும் நான் இந்த இடத்துல போட்டுடுறேன். என் பிஸ்னஸ் பற்றின மொத்த டீட்டெயிலையும் என்னுடைய வெப்சைட்டில் இருக்குது. அதனால் என்னுடைய வெப்சைட் அட்ரஸை நான் இங்கே வச்சிட்றேன் சார். அல்லது நான் ஒரு யூடியூப் வீடியோ போட்டிருக்கேன் சார், அந்த வீடியோவை நான் இங்கே வச்சிட்றேன் சார் அப்படின்னா தாராளமாக வச்சு கிரியேட்டுன்னு கொடுத்துட்டோன்னா வெல்கம் மெசேஜ் நான் ஆல்ரெடி செட் பண்ணிட்டேன். அதனால் புதுசாக செட் பண்ண முடியலை. ஒரு வெல்கம் மெசேஜ் ஒரு தடவை தான் செட் பண்ணலாம். நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்கள் கஸ்டமருக்கு விசிபிள் ஆகும். ஓகே, இதை நம்ம கேன்சல் பண்ணிடுவோம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா ஏஐ ஃபியூச்சர் இதில் நம்ம இன்டகிரேட் பண்ணியிருக்கோம். ஏஐ நீங்கள் இங்கே யூஸ் பண்ணலாம். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்டகிரேஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணோம்னா இங்கே ஏஐ ஃபியூச்சர் இருக்குது. ChatGPT இங்கே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஜெமினி ஏபிஐ, ஜெமினி ஏஐ இங்கே நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இந்த ChatGPT தற்பொழுது பெய்டு வருஷன் நீங்கள் பே பண்ணி வாங்குகிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஜெமினி ஏபிஐயும் நீங்கள் பெய்டு பண்ணி வாங்கணும். பெய்டு பண்ணி வாங்கி ஒரு ஏஐ ஒரு ஏபிஐ கீ இங்கே இன்டகிரேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இது எப்படி இன்டகிரேட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு தனியாக நான் ஒரு வீடியோவிலேயே போடுறேன். அது மட்டும் இல்லை, இந்த ஏஐ ஃபியூச்சர் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்கறதுக்கும் கூடிய சீக்கிரம் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். தற்சமயம் இது பெய்டு வெர்ஷனில் இருக்குது. நீங்கள் தனியாக பெய்ட் பண்ணி எடுத்துகிட்டு வர்ற மாதிரி இருக்குது. கூடிய சீக்கிரம் இதை நம்ம ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அதாவது 1 இயருக்கு இந்த சாஃப்ட்வேரோட சேர்த்து இந்த சாஃப்ட்வேர் வாங்குறவங்களுக்கு ChatGPT ஃப்ரீ. அதே போல் ஜெமினி ஏபிஐயும் ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெளியிலையும் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கிற மாதிரி நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுக்க போகிறோம். அது கூடிய சீக்கிரம் அந்த அப்டேட் வந்துடும். அது வரும்பொழுது உங்களுக்கு நான் இதை பற்றி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். இப்போது மெசேஜ் அனுப்பிட்டேன் சார், அல்லது ஆட்டோ ரிப்ளே செட் பண்ணிட்டேன் சார், ஆட்டோ ரிப்ளே போக மாட்டேது சார், அல்லது மெசேஜ் போகலை சார் அப்படின்னா நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, இந்த இடத்துல உங்களுடைய இன்ஸ்டன்ட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நேர க்ரீன் கலர் டிக் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஒருவேளை இங்கே லாக் அவுட் ஆகியிருந்தாலும் உங்களுக்கு மெசேஜ் போகாது. பல பேர் சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் என்னென்னா, நான் ஆட்டோ ரிப்ளே செட் பண்ணிட்டேன் சார், ஆட்டோ ரிப்ளே போகலை சார், அல்லது டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணிட்டேன் சார், அனுப்பினா போக மாட்டேது சார் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி மெசேஜ் போகலை, ஒர்க் ஆகலை அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். இந்த சாஃப்ட்வேரை நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம், ஈஸியாக நீங்கள் கையாளலாம், ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஏற்கனவே வாங்கினவராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி இந்த சாஃப்ட்வேர் வாங்காதவங்க ஒருவேளை இதை பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னா கீழே தெரிகிற இதே வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். காண்டாக்ட் பண்ணி இதை நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம். நன்றி.
மெசேஜ் வந்துடுச்சு. ஒரு இமேஜ் வந்திருக்கு, அதுக்கு கீழே பேரோட மெசேஜ் வந்திருக்கு, கீழே பட்டன் இருக்குது. இந்த கால் நவுங்கிற பட்டனை கிளிக் பண்ணி பார்ப்போம். ஓகே, கால் பண்ணுற இடத்துக்கு போயிடுச்சு. அடுத்து வாட்ச் வீடியோங்கிறத கிளிக் பண்ணுவோம். பாருங்கள், வீடியோ ப்ளே ஆகுது இப்போது. ஓகே, அடுத்து மோர் இன்ஃபோன்றதை கிளிக் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இப்போ என் பிஸ்னஸ் பற்றின மொத்த டீட்டெயிலும் இப்போ இதில் வந்துடுச்சு. இப்போ இந்த ஆட்டோமேட்டட் மெசேஜில் கீழே இருக்கிற சூஸ் அவர் சர்வீஸ்ன்னு இருக்கு, நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இதில் வந்துட்டு 3 சர்வீஸ் எனக்கு காமிக்குது. இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிஸ்னஸை வந்து நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக வந்து நம்ம பிஸ்னஸை ஆட்டோமோட் பண்ணிக்கலாம்.